ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம பர்த் சர்டிஃபிகேட்டை பற்றி தான் பேச போகிறோம். நிறைய பர்த் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க பப்ளிக். ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். இப்போ பர்த் சர்டிஃபிகேட்ல கரெக்ஷன்ஸ் எதனால நிறைய வருது? பர்த் சர்டிஃபிகேட்ல கரெக்ஷன் வர்றதுக்கு வந்துட்டு மக்களுடைய கேர்லெஸ் தான் முக்கியமான காரணம். என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறாங்க. ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிட் ஆகும்போது அங்கே கொடுக்கக்கூடிய பேரை வந்து அவங்க கிராஸ் வெரிஃபை பண்ணுறது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வரதராஜன் அப்படின்ற ஒரு நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் வந்து ராஜன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ அப்பா பேர் அங்கே ராஜன் அப்படின்னு ரெக்கார்ட் ஆகிருக்கும். அம்மா பேர் அமுதவள்ளின்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் அமுதான்னு கூப்பிட்டு இருப்பாங்க, அமுதான ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த அப்பா அம்மா பேர் வந்து அங்கே ப்ராப்பராக அங்கேயே ரெக்கார்ட் ஆகிருக்காது. ஸோ இவங்க அதை கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா, குழந்தைக்கு பேர் வைக்கும்போது பெர்த் சர்டிஃபிகேட்ல அப்பா அம்மா பேர் வந்து அந்த வழக்கு மொழி பேச்சா இருக்கும், ரெக்கார்டு இது இல்லாம இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, இப்ப எல்லாமே பாத்துட்டீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ் ஆயிட்டனால பேர் வந்து ஃபர்ஸ்ட்ல போடுவாங்க, இனிஷியல் வந்து லாஸ்ட்ல போடுவாங்க. ஆனா இவங்க வந்து பெர்த் சர்டிபிகேட்ல வந்து இனிஷியல் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு பேர் அதுக்கு அடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சர்ல அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகும்போது பெர்த் சர்டிபிகேட்டுக்கும் இவங்களுடைய சர்டிபிகேட்டுக்குமே மிஸ் மேட்ச் ஆயிருக்கும். ஓகே. ரெண்டாவது வந்து சில இடங்கள்ல வந்துட்டு இப்போ ஜெயா அப்படின்ற இடத்துல ஜேஇஒஏவும் போடலாம், ஜேஏஒஏவும் போடலாம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க சர்டிபிகேட்ல பர்த் சர்டிபிகேட்ல வந்து ஜேஇஒஏன்னு இருக்கும், சர்டிபிகேட்ல வந்து ஜேஏஒஏன்னு மாத்தி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்னால வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதான் அவங்க பர்த் சர்டிபிகேட் தானே அப்படின்னு கண்டுக்காம விட்டுட்டாங்கன்னா, அது ஃபியூச்சர்ல குழந்தைங்களுடைய ஃபியூச்சர்ல அது ஒரு பெரிய இஷ்யூவா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பர்த் சர்டிஃபிகேட்ல எந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வரும்? இனிஷியல் சேஞ்சஸ் வரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அந்த பேர் வந்து கொடுத்துருப்பாங்க, இவங்க ஒரு ஸ்பெல்லிங்கோட கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இ போடுற இடத்துல ஏ போடலாம், ஐ போடுற இடத்துல ஒய் போடலாம், அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ரெண்டாவது அப்பா அம்மாவுடைய பேர்கள் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அவங்களோட சர்டிபிகேட்ல எல்லாம் ஒரு நேம் இருக்கும், ஆனா ஆதார் கார்டுல ஒரு ஸ்பெல்லிங் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏஜ் ஆனதுனால அவங்களுக்கு அந்த இஷ்யூ இல்லாதனால அதை வந்து பேர் சேஞ்சஸ் பண்ணாமலே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா ஆதார்ல இருக்கக்கூடிய நேமை வந்து அவங்க எடுத்து எழுதிருவாங்க, ஆனா உண்மையிலேயே அப்பாவுடைய பேர்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருந்திருக்கும். ஸோ இது ரெக்கார்ட் ஆயிருக்கும் போது அதுக்கு குழந்தைக்கு ஃபியூச்சர்ல அது ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் இருக்கும். ஓகே. இப்போ புதுசா ஒருத்தருக்கு பர்த் சர்டிஃபிகேட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இப்போ கரெக்ஷன் பண்ணணும்னா எங்க போயிட்டு அவங்க கான்டாக்ட் பண்ணணும்? இல்லை, இப்போ நீங்க பர்த் சர்டிஃபிகேட் இது 2 ப்ரொசீஜர் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் வந்து டெலிவரி ஆகுதுல, இவங்களுக்கு வந்து ஒரு தனி ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ நீங்க குழந்தை பிறந்து நீங்க பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டீங்க, அது உங்களுக்கு வந்துச்சு, இமிடியேட்டா கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்க எழுதி கொடுத்து அதே எங்க நீங்க வந்து கரெக்ஷன் பர்த் சர்டிஃபிகேட் வாங்குனீங்களோ அதே ஆபீஸ்லயே நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனா அந்த கரெக்ஷன் நீங்க ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க வந்து த்ரூ ரிஜிஸ்டர் மூலமா தான் நீங்க வந்து கோர்ட்ல பப்ளிஷ் பண்ணி தான் நீங்க வாங்க முடியும். நீங்க அதை ஒரு டைம் மட்டும் நீங்க கரெக்ஷன் ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. நான் அதே டைம்ல நீங்க 1 இயர் ஆயிடுச்சு, பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, அதை கண்டுக்காம விட்டுட்டீங்க, இப்போ ஸ்கூல்ல அட்மிஷன் போறீங்க, அந்த டைம்ல வந்துட்டு ஐயோ பர்த் சர்டிஃபிகேட்ல வந்து நேம் தப்பா இருக்கு, குழந்தையோட பேர் கரெக்டா இருக்கும், அப்பா அம்மா பேர் தப்பா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்பா அம்மா பேர் கரெக்டா இருக்கும், குழந்தையோட பேர்ல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், குழந்தையோட பேர் கூட கரெக்டா, அப்பா அம்மா பேரும் கரெக்டா இருக்கும், ஆனா இனிஷியல் வந்து லாஸ்ட்ல போடுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாங்க, அதுவும் தப்பு தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிறாங்க அப்படின்னா நீங்க கரெக்ஷன் பண்ணணும். லேட்டா கரெக்ஷன் பண்ணும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க வந்து ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கணும். இந்த மாதிரி வந்து பேர் சேஞ்சஸ் பண்ணி மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு சர்டிபிகேட் தருவாங்க. இதை எடுத்துட்டு போய் நீங்க மாநகராட்சியில அந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா மாநகராட்சி ஆபீஸ்ல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அங்க வந்து இதுக்கு பிறப்பிறப்பு அலுவலகம் அங்க ஒரு ஆபீஸ் இருக்கும். நீங்க அங்க கொண்டு போய் அப்ளை பண்ணீங்கன்னா த்ரூ அவங்க ப்ராசஸ் பண்ணி த்ரூ ரிஜிஸ்டார் மூலமா சப் ரிஜிஸ்டார் மூலமா தான் உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்க இப்போ புதுசா வாங்குறவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க சர்டிஃபிகேட். ஸோ அவங்க எத்தனை நாளைக்குள்ள இந்த கரெக்ஷன்ஸ் அப்ளை பண்ணலாம்? இல்லைன்னா 1 இயருக்கு அப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து கரெக்ஷன்ஸ் அப்ளை பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்ஷன்ஸ் கொடுத்து எத்தனை நாளுக்குள்ள அவங்களுக்கு அந்த கரெக்ஷன்ஸ் அப்ரூவ் ஆகும்? நீங்க சர்டிஃபிகேட் வாங்குறீங்க, அப்ளை பண்ணி ஃப்ரெஷ்ஷா சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்குறீங்க, அதுல கரெக்ஷன் உடனே பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க அதே ஆபீஸ்லயே கரெக்ஷன்ஸ் கொடுத்து இமிடியேட்டா நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொருத்தங்க நான் சொன்ன மாதிரி இப்போ 1 இயர் கழிச்சுட்டு ஒருத்தவங்க வந்து கரெக்ஷன் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்க எங்க போயிட்டு காண்டாக்ட் பண்ணி அந்த கரெக்ஷன்ஸ் ரெக்வெஸ்ட் கொடுக்கணும், எத்தனை நாளைக்குள்ள அவங்களுக்கு கரெக்ஷன்ஸ் அப்ரூவ் ஆகும்? இது வந்து மாநகராட்சியா இருந்தா நீங்க மாநகராட்சியில வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருந்தாங்கன்னா அந்த எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருந்தாங்களோ அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்ட்ட ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கணும். இந்த பேர் வந்து இப்படி சர்டிபிகேட்ல இப்படி இருக்கு, ஆனா இவங்களுடைய உண்மையான பேர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அதை நீங்க கொண்டு போய் அப்படியே மாநகராட்சியில கொடுத்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதுவே இது வந்து நீங்க மாநகராட்சி இல்லாம ஊராட்சி இல்ல பேரூராட்சியில இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க வாங்கிட்டு நீங்க எங்க குழந்தை பிறந்துச்சோ அந்த பகுதி வந்து மாநகராட்சியில இருந்தா நீங்க மாநகராட்சியில வாங்கிக்கலாம். ஆனா அந்த குழந்தை பிறந்த பகுதி வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஊராட்சி பேரூராட்சியில இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அட்டஸ்டேஷன் வாங்கணும். அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, அந்த அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த மாவட்ட தலைமை மருத்துவமனை இருக்கு இல்லையா, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ், அங்க வந்து அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் பிறந்த குழந்தைங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அங்க போய் நீங்க வந்து அடுத்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதுவே வந்து நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருந்தீங்க அப்படின்னா மாவட்டத்தை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே டிடி ஹெல்த் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. மாவட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் டிடி ஹெல்த். அங்கதான் இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்க அங்க போய் அப்ளை பண்ணி வாங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பத்தி சொன்னீங்க இல்லையா? ஸோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 5 இயர்ஸா இருக்கு. திடீர்னு சடனா வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பப்ளிக்லாம் போயிட்டு எங்க அணுகலாம்? அப்படின்னா நம்ம வந்து நோட்டரி பப்ளிக் சர்டிஃபை வாங்கணும். இவங்க அந்த பேர் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டரி பப்ளிக் வந்து சர்டிஃபை வாங்கிட்டு அதை நீங்க கொண்டு போய் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ பர்த் சர்டிஃபிகேட்ல கரெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அதை கண்டுக்காம விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சர்ல பசங்க என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க? என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க? முன்னாடி எல்லாம் வந்து பெர்த் சர்டிஃபிகேட் இல்லாத காலகட்டங்கள்ல, அதாவது 1980ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெர்த் சர்டிஃபிகேட் கிடையாது. அப்ப என்னன்னா எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல என்ன நேம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி எல்லா இதுவும் கிடைச்சிரும், ப்ராப்ளம் இல்லை. ஆனா இப்ப பெர்த் சர்டிஃபிகேட் தான் மேண்டேட்டரி அப்படின்ட்டு இருக்கிறனால பெர்த் சர்டிஃபிகேட்ல கரெக்ஷன் இருக்கு, அதை பேரண்ட்ஸ் கண்டுக்காம விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் படிச்சு முடிச்சு வந்துருவாங்க, காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வந்துருவாங்க. ஆனா வேலை அப்படின்னு போகும்போது அந்த குழந்தையால ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட ஓபன் பண்ண முடியாது. கரெக்ட். சரியா? பாஸ்போர்ட் கண்டிப்பா எடுக்க முடியாது. கேஸ் பாஸ்போர்ட் அவங்க எடுத்து வச்சிருந்தாலும் விசா ப்ராசஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்பு. கரெக்ட். இன் கேஸ் எமர்ஜென்சி எங்கனாவது வெளிநாடு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமுக்கு வந்து அதை அப்ளை பண்ணி நம்ம வாங்க முடியாது எதுவுமே, நீங்க சொல்ற மாதிரி. நீங்க ஒரு நல்ல ஒரு போஸ்டிங், நீங்க கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுறீங்க, நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைச்சிருது, ஆனா நீங்க போய் ஜாயின் பண்ண முடியாம ஆயிரும். ஏன்னா பேன் கார்டு எடுக்க முடியாது. பெர்த் சர்டிஃபிகேட்ல ஒரு நேம், சர்டிஃபிகேட் அதாவது மார்க் ஷீட், ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல ஒரு நேம் இருந்துச்சுன்னா பேன் கார்டு எடுக்க முடியாது, அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜாபும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாகும். கரெக்ட். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்ல கரெக்ஷன் கொடுத்துட்டாரு, கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் வந்துருச்சு, மறுபடியும் அதுல வந்து கரெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ திருப்பி எப்படி அவங்க அந்த கரெக்ஷன்ஸை ரெக்கவர் பண்ணுவாங்க? இல்ல, நம்ம வந்து ஃபீல்ட் லெவல்ல வந்து ஒரே ஒரு வாட்டி தான் கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு மேல கரெக்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து த்ரூ கோர்ட் மூலமா தான் போய் ஆகணும். அதன் மூலமா போய் நம்ம பப்ளிஷ் பண்ணி கெசட்ல நேம் சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா அந்த நேமை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஆப்ஷன், அதை விட்டா வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓகே. ஃபைனல் ஸ்டேஜ் கெசட்ல நேம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா உங்க நேம் எல்லாத்துலயுமே சேஞ்ச் ஆனதுக்கான ஒரு ப்ரூஃப் ஆயிரும். அந்த நேமை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஜெய், இப்போ நம்ம என்ன டாபிக்கை பத்தி பேச போறோம்னா பர்த் சர்டிபிகேட் பத்தி தான் பேச போறோம். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைங்களோட பர்த் சர்டிபிகேட்ல நிறைய கரெக்ஷன்ஸ் வருது. ஸோ அது அந்த கரெக்ஷன்ஸ் எப்படி பண்றது? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைங்க இப்போ ரீசெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா அது ப்ராப்பரா போயிருது, ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா வந்து குழந்தையோட அப்பா அம்மாவோட ஆதார் கார்டு எல்லாம் வாங்கி அவங்க அப்டேட் பண்றாங்க. கொஞ்சம் பின்னாடி அதுலயுமே அப்டேட் பண்ணாலும் ஒரு சில கரெக்ஷன்ஸ் வருதுதான். ஆனா கொஞ்சம் பின்னாடி பாத்துட்டீங்கன்னா 2017க்கு முன்னாடி உள்ள இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இது கரெக்ஷன் என்ன அப்படின்றத பாத்துட்டீங்கன்னா குழந்தையோட பேர்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆட்டினாலும் பேரே அவங்க தப்பா கொடுத்துருக்கலாம். சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவங்க பேர் செலக்ட் பண்றதுக்கு லேட் ஆகுறதுனால சர்டிபிகேட்டே ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகும், இன்னொன்னு பேர் இருக்காது, மேல் சைல்டு ஃபீமேல் சைல்டு இருக்கு அப்படியே கூட ஜெனரேட் ஆயிருக்கும். சில இடங்கள்ல பாத்துட்டீங்க அப்படின்னா குழந்தையோட பேர் இருக்கு இல்லையா, அதுல அவங்க அப்பா பேரு அல்ல அம்மா பேருடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இன்னுமே வந்து இனிஷியலை வந்து ஃபர்ஸ்ட் போடுறாங்க, இனிஷியலை லாஸ்ட் தான் போடணும். எல்லா ஸ்கூல் சர்டிபிகேட்டா இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் கூட லாஸ்ட்ல தான் அவங்க இனிஷியல் இருக்கும். இப்போ அவங்க ரொம்ப அக்யூரேட்டா பாக்குறதுனால பர்த் சர்டிபிகேட்ல இனிஷியல் அல்லது ஃபேமிலி நேம் அல்ல ஃபாதர் நேம் வந்து பின்னாடி வர்றதா நல்லா இருக்கும்.
இந்த மாதிரியான தவறுகளை அவங்க பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தவறுகளை வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணணும். அதுக்கான நடவடிக்கை நீங்க எடுத்து இப்ப பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க வளர்ந்த பிறகு ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கீங்கன்னா அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க பர்த் சர்டிபிகேட்ல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் ஃப்ரண்ட்ல வரணும், பேக்ல வரணும்னு சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி பப்ளிக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த அவேர்னஸ் இருக்காது. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா பப்ளிக் வந்து அத கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்ப மட்டும் இல்ல, அது ஃபியூச்சர்ல நீங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் பண்றதுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். ஏன் அப்படின்னா முன்னாடி எல்லாம் பெர்த் சர்டிபிகேட் எந்த ப்ரூஃபாவும் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ பெர்த் சர்டிபிகேட் தான் மேண்டேட்டரி ப்ரூஃபா எடுத்துக்கிறதுனால அதுல எப்படி இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஜே ஜெயக்குமார் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அதே மாதிரி சர்டிபிகேட்ல இருக்கான்னு பார்த்தா அங்க ஜெயக்குமார் ஜேனு. சோ அந்த வேரியேஷன் இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. சோ அதனால வந்து இதெல்லாம் அவங்க இப்பவுமே கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளம் இல்ல. இல்லைன்னா குழந்தைங்களோட ஃபியூச்சர்ல அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இப்போ ஒரு குழந்தை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணோட அந்த குழந்தையோட பேர் கரெக்ஷன் இருக்கு. பிளஸ் அப்பா பேர் வந்து தப்பா போட்டுட்டாங்க. ஸோ இந்த கரெக்ஷன் வந்து நம்ம எப்படி போயிட்டு கரெக்ட் பண்றது? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து அது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிடும், மாவட்ட தலைமை மருத்துவமனை. ஸோ அங்கதான் வந்துட்டு டிஎம்ஐ அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன். அது வந்து ஆவண காப்பகம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்க வந்து தனி டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க ஆள். அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து என் குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்ல கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. என்ன கரெக்ஷன், அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்த் சர்டிபிகேட்ல ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் கரெக்ஷன் பண்ண முடியும், திரும்ப திரும்ப கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன பிரச்சனை இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது கரெக்டா தெளிவா நீங்க எடுத்துட்டு நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கணும். என்னுடைய குழந்தை இந்த டேட்ல இந்த இடத்துல இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இல்லைன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில பிறந்துச்சு. அவங்க குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்ல பேர்ல வந்து இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, அப்பா பேர்லயுமே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு, இதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும். அது சரி பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு இந்த ப்ராப்பரா ஒரு ரிக்வஸ்ட் எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு இந்த குழந்தை இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்திருக்கு, இந்த குழந்தைக்கு அவங்களுடைய ஆக்சுவல் பேர் இந்த பேரு, ஆனா டாக்குமெண்ட்ல இந்த மாதிரி இருக்கு, அதனால இதை மாத்தி கொடுங்க அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து நீங்க என்ன மாவட்ட தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய டிஎம்ஐ டிபார்ட்மெண்ட்ல தான் நீங்க வாங்கணும். வாங்கியாச்சு அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் நீங்க பண்ணலாம். அடுத்து நீங்க சொல்லும்போது ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. இப்ப என்னன்னா வந்து இதை திரும்ப திரும்ப கரெக்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு வாட்டி கரெக்ஷன் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த கரெக்ஷனே வந்து திருப்பி தப்பா கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மறுபடியும் போயிட்டு எவ்வளவு நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம அப்ரோச் பண்றது? இல்ல, கரெக்ஷன் தப்பா கொடுத்தாங்கன்னா அது அவங்க பிரச்சனை, அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. சோ அவங்க கிட்ட போயிட்டு திருப்பி நம்ம இன்ஃபார்ம் பண்ணா அவங்க அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. சோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்ப சர்டிபிகேட் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றது? இல்ல, இந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு இது உடனே ஒரு சர்டிபிகேட் வராது. இந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு நீங்க இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். இது ஹெல்த் டிபார்ட்மெண்ட். அதுக்கு அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், இல்ல லோக்கல் பாடி இன்வால்வ் ஆகும். சோ இப்போ இந்த கவர்மெண்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டோம்னா சர்டிபிகேட் கிடைச்சிருமா? இல்ல, நீங்க அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை வாங்கிட்டு அதுக்கு அடுத்த ஒரு ப்ராசஸ் இருக்கு. என்ன அப்படின்னா இதுல வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் ரெஸ்பான்சிபிள், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். சொல்ல வேற வேற டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால நீங்க இதை எடுத்துட்டு என்ன பண்ணணும், மாநகராட்சியா இருந்து வச்சுக்கோங்களா, அந்த மாநகராட்சியிலேயே அங்க ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் வந்து பிறப்பிறப்பு அலுவலகம் அப்படின்னு அங்க இருக்கு. ஸோ அங்க கொண்டு போய் நீங்க வந்து அந்த ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கணும். வெறும் ரிக்வஸ்ட் லெட்டர் மட்டும் கொடுக்க முடியாது, அதுக்கு ஒரு செப்பரேட் ஃபார்ம் இருக்கு. அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம், அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி டீட்டெயிலாக கொடுக்கணும். கொடுக்கும்போது குழந்தையுடைய பர்த் சர்டிபிகேட், குழந்தையோட போட்டோ, குழந்தை எந்த ஸ்கூல்ல படிக்குதோ அதோட போனஃபைட் சர்டிபிகேட், குழந்தையோட அப்பாவுடைய ஆதார், அம்மாவுடைய ஆதார், குழந்தையோட இவ்வளவு டாக்குமெண்ட்டையும் கொடுத்து நீங்க மாநகராட்சியில பிறப்பிறப்பு அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த ஆபீஸ்ல நீங்க கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து அவங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. சோ இதே மாதிரி நகராட்சி, பேரூராட்சி அந்த இடத்துல எப்படி ப்ரொசீஜர்ஸ் இருக்கும்? இது வந்து டோட்டலா வேற. பட் மாநகராட்சி பொறுத்த அளவுக்கு நீங்க அங்க கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அங்க ரெக்கார்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதே டைம்ல நீங்க என்ன டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களோ எல்லா டாக்குமெண்ட்டும் செட் ஆஃப் செராக்ஸ் நீங்க எடுத்து வச்சுக்கணும். திடீர்னு நீங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை காணும், இல்லைன்னா எனக்கு அந்த ஃபார்மே காணும் அப்படின்னு சொன்னா நீங்க திரும்பியும் ரெஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது தான். அதனால செராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பண்ணி கொடுத்தாச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஒரு 15 to 60 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்லைன்லயே நீங்க மாநகராட்சியில டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா இது வந்து நான் சொல்றது மாநகராட்சியில இருக்கக்கூடிய, அதாவது மாநகராட்சி வரையறைக்கு உள்ள இருக்கக்கூடிய அரசு அலுவலகத்தில் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான். ஓகே. சோ இதே மாதிரி ஊராட்சி, பேரூராட்சியில பிறந்த குழந்தைங்களோட நேம் கரெக்ஷன் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்?
ஊராட்சி பேரூராட்சி குழந்தைங்களுக்கு அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் செப்பரேட்டா இருக்கும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தை எந்த பகுதியில பிறந்துச்சோ அது வந்து ஊராட்சி அல்லது பேரூராட்சியா இருக்கு அப்படின்னா, அந்த பகுதியில இருக்கக்கூடிய நியர்பை பிறப்பு இறப்பு அலுவலகம் இருக்குல்ல, அங்கதான் கொண்டு போய் கொடுக்கணும். ம். குடுத்து இந்த மாரி வந்து கரெக்ஷன் குடுத்துருவோம். அது இதே மாரி தான் ஃபார்ம் ஃபில் பண்ணி குடுத்து தான் நீங்க குடுக்கணும். குடுத்தாச்சு அப்படின்னா, அது என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தது அத முடிச்சுட்டு நியர்பை ரெஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கு இல்லையா? அதுல இப்ப 2017க்கு முன்னாடி உள்ள குழந்தைங்களுக்கு நீங்க அது என்ன அந்த பிறப்பு இறப்பு அலுவலகம் எந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ் லொகேஷன்ல வருதோ அங்க போய் நீங்க வாங்க. ம். ஓகேவா? இதுவே வந்து 2017க்கு பிறகு பிறந்த குழந்தைகள் ஆன்லைன்ல வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருவாங்க. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆன்லைன்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க. அது எப்படி நம்மளோட ஓன் மொபைல் நம்பர் வச்சு டவுன்லோட் பண்ணலாமா? ஆ. இல்ல என்ன approach? இது ஆன்லைன்ல பொறுத்தளவு உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. நீங்க வந்து பிறப்பிறப்பு அலுவலகம் அப்படின்னு நீங்க ஆன்லைன்ல போட்டீங்கன்னா அது வரும். அத பத்தி நம்ம டீடைல்டா ஒரு ரெக்கார்டட் வீடியோவே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். மிக விரைவில் அது போட போறோம். ஓகே. ஓகேவா? அது நீங்க ஓப்பன் பண்ணியாச்சுன்னா, அதுல வந்துட்டு டீடைல்ஸ் மட்டும் குடுக்கணும். குழந்தையோட பேரு, அதுக்கப்புறம் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் குடுத்துட்டு, எந்த ஹாஸ்பிட்டல் அது கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிட்டு, ஒரு மொபைல் நம்பர் குடுத்தோம் அப்படின்னா, அது டீடைல் வந்துரும். ப்ராப்ளம் கிடையாது. ஆனா 2017க்கு முன்னாடி பிறந்தவங்க இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் லோக்கல் ரிஜிஸ்டர் ஆபீஸ் அங்கதான் போய் வாங்கணும். ம். கரெக்ஷன் பண்ணி வாங்கணும். அதுவும் அங்கேயும் ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கு சர்டன் அமௌண்ட் வந்து நீங்க ஆன்லைன்ல பே பண்ண மாரி இருக்கும். பே பண்ணி அப்ளிகேஷன் எழுதி குடுத்தா மட்டும் தான் குடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க மாவட்ட தலைமை அலுவலகத்துல இருந்து நீங்க லெட்டர் வாங்கிட்டு லோக்கல்ல இருக்கக்கூடிய பிறப்பு இறப்பு அலுவலகத்துல குடுத்தீங்கன்னா, அவங்க அந்த ஆர்டர பேஸ் பண்ணி அங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல எழுதி வச்சுருவாங்க. இந்த மாரி ஒரு கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இத வந்து குடுங்க. அத பேஸ் பண்ணி அவங்க சர்டிபிகேட் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஆன்லைன்ல பண்ணணும் அப்படின்றது. 2017க்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு அது ஒரு ப்ராசஸ். நீங்க டைரக்ட்டா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் தான் நீங்க வாங்க முடியும். ம். ஓகே. 2017க்கு அப்புறம் உள்ளவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்ல ஆன்லைன்லயே வந்து அப்லோட் ஆகி வந்துரும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டியது எதுவுமே இருக்காது. ஓகே. ம். ஸோ இப்போ நீங்க அரசு தலைமை மருத்துவமனையில சர்டிபிகேட் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்டிபிகேட்ல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கும்? அவங்க ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தானே குடுப்பாங்க. அதுல வந்து என்னன்னா, இந்த குழந்தை இந்த மருத்துவமனையில தான் பிறந்துச்சு. அந்த குழந்தையோட பேர் வந்து ஆக்சுவல் பேர் இதுதான். ஆனா சர்டிபிகேட்ல ரெக்கார்ட்ல வந்து இந்த மாரி வந்து தவறுதலா இருக்கு. அதனால இந்த பேர வந்து மாத்தி அதோட ஆக்சுவல் பேர் என்னவோ அத வந்து குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதிருப்போம். ஓகே. ஸோ இந்த லெட்டர வச்சு தான் அடுத்த ஒவ்வொரு ப்ராசஸுமே பண்ணணும். இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து நேம் சேஞ்சஸ் பண்ணவே முடியாது. ம். ஓகேவா? ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கும்போது நீங்க ஒரு தடவைக்கு பல தடவ திரும்ப திரும்ப பார்க்கணும். நம்ம குடுத்த கரெக்ட்டா இருக்கா? அதுல எதுவும் அவங்க கரெக்ட்டா எழுதியிருக்காங்களா? மிஸ்டேக் பண்ணி ஏன்னா, இது நம்மளுடைய லைஃப். அது அவங்களுக்கு டியூட்டி. ஓகேவா? திரும்பியும் அதுல வந்து ஏதாவது ஒரு தவறுதலா எழுதிட்டாங்க அப்படின்னா, நமக்கு திரும்ப சிக்கலாயிரும். திரும்ப அடுத்து வர முடியாது. ஏன்னா, இந்த பெயர் திருத்தம் வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பண்ண முடியாது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க வாங்கிட்டு அதுக்கு அடுத்து ப்ராசஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும்ன்றது வந்து ஜெய் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் டிஸ்கஷன்ல அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ப்ராப்பரா அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணிருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆபரேஷன் ப்ராசஸ் வந்து டிலே ஆகாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜெய், இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ப்ரீவியஸ் எபிசோட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கரெக்ஷன் பத்தி பார்த்தோம். ஸோ இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லயே வந்து அதே மாதிரி நேம் கரெக்ஷன் எப்படி பண்றது? இல்ல அதுக்கு இதுக்கும் ஒரு சின்ன ப்ராசஸ் சேஞ்சஸ் இருக்கு. இப்போ எப்படி வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாவட்ட தலைமை மருத்துவமனையில அந்த டேட்டா மேனேஜ் பண்றாங்களோ, அதே மாதிரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டிடி ஹெல்த் அப்படின்ட்டு இணை இயக்குனர் அல்லது துணை இயக்குனர் சுகாதாரத்துறை அப்படின்றது இருக்கு. அது எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் குவார்ட்டர்ஸ்ல சில இடங்கள்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் ஆபீஸ்க்குள்ள இருக்கும். சில இடங்கள்ல வெளியே இருக்கும். ஸோ அங்க மேனேஜ் பண்ணுவோம். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த குழந்தை எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்துச்சோ, அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வரும். ஓகே. ரெக்கமெண்டேஷன் லெட்டரா இல்ல சர்டிபிகேட் குடுப்பாங்க? ரெக்கமெண்டேஷன் லெட்டர். அதாவது என்னன்னா, இந்த இப்ப அந்த மாரி நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் குடுக்கணும். இந்த மாரி என்னுடைய குழந்தைக்கு பேரு XZY அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு வந்து YZX அப்படின்னு மாத்தணும். ம். அதுக்கு நீங்க வந்து லெட்டர் குடுங்க அப்படின்னு அவங்க லெட்டர் குடுத்துட்டீங்கன்னா, அத ப்ரொசீட் பண்ணி அவங்க குடுத்துருவாங்க. ம். ஓகேவா? அது என்ன குடுப்பாங்கன்னா, அந்த குழந்தையோட பேரு வந்து ஆக்சுவல் பேர் இதுதான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் XXX. ஆனா சர்டிபிகேட்ல வந்துட்டு XYZ அப்படின்னு தவறுதலா இருக்கு. அதனால அந்த குழந்தையோட பேரை வந்து கரெக்ஷன் பண்ணி குடுங்க. இதேதான் குழந்தையோட பேரா இருந்தாலும் சரி,
அப்பாவுடைய பேரா இருந்தாலும் சரி, அம்மாவோட பேரா இருந்தாலும் சரி. ஸோ இதை கரெக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்றது வந்து அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தான் தருவாங்க. ஏன்னா அவங்க ஆர்டர் போட முடியாது. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்துட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்த ப்ராசஸ் வந்து எங்க போயிட்டு நம்ம இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்போம்? ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்து நான் டிடி ஹெல்த் சொன்னேன் இல்லையா, அங்கதான் கொடுக்கணும். ஆனா நீங்க வந்து ப்ராசஸ் என்னவோ ஒண்ணுதான். நீங்க அதே அப்ளிகேஷன் வைக்கணும். அதே அப்ளிகேஷனுடைய குழந்தையோட போட்டோவை நீங்க வந்துட்டு அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தையோட ஆதார் கார்டு, அப்பா அம்மாவுடைய ஆதார் கார்டு, குழந்தை ஸ்கூல் போயிட்டு இருந்துச்சுன்னா போனஃபைட் சர்டிபிகேட், குழந்தை ஸ்கூல் போகல அந்த போனஃபைட் சர்டிபிகேட் உங்களால வாங்க முடியல அப்படின்னா நோட்டரி பப்ளிக்ல இருந்து ஒரு அட்டஸ்டேஷன், இந்த பேர் இருக்கக்கூடிய குழந்தை ஒண்ணுதான் அந்த அப்படின்ற மாதிரி அவங்க சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணா டிடி ஹெல்த் சொன்ன இல்லையா, அந்த ஆபீஸ்ல கொண்டு போகணும். ஸோ இப்போ ப்ரீவியஸ் இதுல கேட்ட மாதிரி தான் கேள்வி. இப்போ கரெக்ஷன் கொடுக்குறோம். திருப்பியும் வந்து அவங்க கரெக்ஷன் அப்டேட் பண்ணாம வந்து நம்மளுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல போய் கேட்கும்போது அவங்க பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொன்னீங்க. இப்போ பிரைவேட்ன்ற இடத்துல வந்து எப்படி அவங்க அப்ரோச் இப்ப பண்ணுங்க? நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொண்டு கொடுத்தாச்சுன்னா அது வந்து அவங்க ஒரு ஆர்டர் ரெடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த குழந்தையோட பேர் வந்து இப்படி இருக்கு, ஆனா அதோட ஆக்சுவல் பேர் இதுதான் அப்படின்னு ஒரு ஆர்டர் ரெடி பண்ணிட்டு இதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அனுப்புவாங்க. பிறப்பிறப்பு அலுவலர் அங்க இருந்து அவங்க அனுப்பிடுவாங்க. அனுப்பியாச்சுன்னா அதை அவங்க ப்ராசஸ் பண்ணி அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க. நம்ம அதே சொன்ன அதே ப்ராசஸ் தான் 2017க்கு பிறகு உள்ள குழந்தைங்களுக்கு ஆன்லைன்ல அப்லோட் ஆயிடும். அதுவே இல்லாத குழந்தை, அதுக்கு முன்னாடி உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம வந்து அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் தான் வாங்க வேண்டியது இருக்கும். இவங்க கோத்ரூ பண்ணிடுவாங்க. இவங்க அதுல இருந்துட்டு ரிஜிஸ்டரிங் டிபார்ட்மெண்ட் அனுப்பிட்டாங்க. அது அவங்க வந்து பிறப்பிறப்பு அலுவலர் தான் அவங்க போய் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸா எழுதி வச்சுருவாங்க. இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி கரெக்ஷன்ல வந்து சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனா என்ன அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகும். எப்பவுமே நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க எங்க கொண்டு கொடுத்தாலும் நீங்க எல்லாம் செராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அக்னாலஜ்மெண்ட் கிடைக்குதோ இல்லையா, செராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க வந்து உங்களுக்கு டிலே ஆகுது, எனக்கு சர்டிபிகேட் வரல அப்படின்னு நீங்க போய் கேட்கும்போது உங்க ஃபார்ம் எங்கன்னு கூட கேட்கலாம். கரெக்ட். ஆமா. எந்தவித ப்ரூஃப் இல்லன்றதால வந்து அவங்க எங்க இருக்குன்னு கூட கேட்கலாம். அப்படின்னு இருக்கும்போது இதுதான் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா திரும்ப அதை ப்ராசஸ் பண்ணுவோம். சோ இப்போ வந்து நம்ம சர்டிபிகேட் நம்ம ரெக்வெஸ்ட் லெட்டர் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான பேமெண்ட் ரிசிப்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்? இல்ல அதுக்கு பேமெண்ட் நமக்கு வந்து எதுவும் கிடையாது. நீங்க கொடுத்துடலாம். பட் ஆன்லைன்ல வர்றது வரைக்கும் உங்களுக்கு எந்த பேமெண்ட்டுமே இருக்காது. அதுவே நீங்க ஆஃப்லைன்ல நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு செட்டை நம்ம உள்ள அங்கேயே ஆன்லைன்ல பே பண்ண வேண்டியது. பத்திரப்பதியாவில் வச்சு பே பண்ண வேண்டியிருக்கும். இது 2017க்கு முன்னாடி உள்ள குழந்தைங்களுக்கு தான் அந்த பிரச்சனை. அதுவும் என்ன பாத்தீங்கன்னா 2017க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட்ல தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே சேர்ந்து வரும். 2017க்கு முன்னாடி உள்ளதுக்கு நீங்க தமிழ் தனியா வாங்கணும், இங்கிலீஷ் தனியா வாங்கணும். ஒவ்வொரு சர்டிபிகேட்டுக்கும் தனியா பே பண்ணணும். தமிழ் வாங்கணும், இங்கிலீஷும் வாங்கணும். ஏன்னா நமக்கு தேவைதானே. திடீர்னு தமிழ்ல உள்ள டாக்குமெண்ட் கொடுங்கன்னா எங்க போறது? இங்கிலீஷ் மட்டும் வாங்கி வச்சோம். சார் இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷும் தமிழும் வந்து மேண்டேட்டரி. இப்போதைக்கு எல்லாமே மேண்டேட்டரி தான். நீங்க அதாவது அலுவல் மொழியா நம்ம இருக்கிறதுனால ஆன்லைன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தமிழ்ல இங்கிலீஷா இருக்கலாம். அதனால தமிழ் வந்து முக்கியம். ரேஷன் கார்டுல பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் பேரு. செகண்டரியா தான் இங்கிலீஷ்ல இருக்கும். ஆதார்ல பாத்தீங்கன்னா மாறி இருக்கும். இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இருக்கும், தமிழ் 2வது. அதனால ரெண்டுமே வந்து கண்டிப்பா நமக்கு இருக்கணும். அது 2017க்கு முன்னாடி உள்ள குழந்தைங்களுக்கு 2 சர்டிபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கணும். இங்கிலீஷ் மட்டும் வாங்கி வச்சிட்டீங்கன்னா நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு ரேஷன் கார்டுல பேர் திருத்தம் தமிழ்ல பண்ணணும் அப்படின்னா அந்த சர்டிபிகேட் இல்லைன்னா உங்களால பண்ண முடியாது. சோ இப்போ நிறைய பேருக்கு நீங்க சொல்ற இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து நீங்க சர்டிபிகேட் வாங்கி வைக்கணும்ன்றது இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா. ஸோ பர்த் சர்டிபிகேட்க்கு வந்து பேரண்ட்ஸ் டீடைல்ஸ் கொடுக்கும்போது எந்தெந்த மாதிரி மேஜர் மிஸ்டேக்ஸ் பேரண்ட்ஸ் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ். இந்த பெரும்பாலும் வந்து இந்த ஆண்கள் வந்து டெலிவரிக்கு வந்து ஒய்ஃப் வீட்டுக்கு அனுப்புவோம். ஸோ அவங்க வந்து அந்த அட்ரஸே கொடுத்துருவாங்க. பர்த் சர்டிபிகேட்ல அங்க உள்ள அட்ரஸ் வரும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைக்கு ஆதார் எடுக்கும் போது அட்ரஸ் மிஸ் மேட்ச்னு சொல்லிட்டு ஆதாரே ரிஜெக்ட் ஆகும். அட்ரஸ் வந்து ரொம்ப கிளியரா கொடுக்கணும். ஒய்ஃப் அட்ரஸ் கொடுக்க கூடாது. உங்களுடைய ஆக்சுவல் பெர்மனன்ட் அட்ரஸ் நீங்க எல்லாம் எங்க இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸ் அதை மாத்தி கொடுக்கறதுனால எந்த ஒரு இஷ்யூஸ். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோட அட்ரஸ் தான் வந்து பர்த் சர்டிபிகேட்ல கொடுக்கணும். அதுதானே ஒரு ப்ரொசீஜர். ஹஸ்பண்டோட அட்ரஸ் தான் கொடுக்கணும். எங்க வந்து உங்களுடைய நீங்க எங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல அம்மா வீட்டோட இருக்கணும் அப்படின்னா அங்க உள்ள அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஹஸ்பண்டோட இருக்கணும்னா நீங்க அங்க உள்ள அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இவன் நிறைய ஆண்கள் அம்மா வீட்டுக்கு தானே போறாங்க, ஒய்ஃப் வீட்டுக்கு தானே போறாங்க, அம்மா வீட்டுக்கு வரமாட்டாங்க. அதனால எங்க இருக்கிறோமோ அந்த அட்ரஸ் ஹஸ்பண்ட் வீடு தான் அப்படின்றது கிடையாது. ஆனா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் என்ன இருக்கு, அதாவது அப்பா அம்மாவோட அட்ரஸ் ப்ரூஃப் என்னவா இருக்கோ அந்த அட்ரஸ் ப்ரூஃப் மேட்ச் ஆகுற மாதிரி அட்ரஸ் கொடுக்கணும்.
அது நீங்க மாத்தி குடுத்துட்டீங்க அப்படின்னா, குழந்தைங்களுடைய ஆதார் கார்டு கூட ரிஜெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் வந்து பேரு. பேர்ல வந்து நம்ம ஆல்ரெடி பேசுன விஷயம் தான். இனிஷியல். ம். ஃபர்ஸ்ட் போடுறது, லாஸ்ட் போடுறது. ம். ஃபேமிலி நேம வந்து எப்படி கொண்டு வரது? ஃபர்ஸ்ட்டா, மிடிலா, லாஸ்ட்டா? ம். அத கரெக்ட்டா யோசிக்காம திடீர்னு குடுத்துருவாங்க. இப்ப சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹஸ்பண்டோடைய ஃபேமிலியோட நல்லா இருக்கும்போது ஹஸ்பண்ட் பேரையோ, ஹஸ்பண்டுடைய மாமனார் பேரையோ ஆட் பண்ணிக்குவாங்க. திடீர்னு வரும் ஃபேமிலிக்குள்ள ஒரு டிஸ்பியூட் ஆயிடுச்சுன்னா, இப்ப நான் ஹஸ்பண்ட் பேர வெளிய எடுக்கணும். மாமனார் பேர வெளிய எடுக்கணும். இல்ல மாமியார் பேர வெளிய எடுக்கணும். சோ அங்கேயும் வந்து டிஸ்பியூட் ஆகும்போது அந்த பிரச்சனை வரும். ம். இந்த குழந்தையோட பேர் வைக்கும்போது நீங்க வந்து ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான முடிவா இருக்கணும். இதுதான் பேரு, இதுதான் ஸ்பெல்லிங். ம். அப்ப இந்த மாரி அன்னெசஸரியா நீங்க இந்த மாரி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாரி விஷயம் வரும்போது கரெக்ட்டா அந்த குழந்தையோட பேரு மட்டும் மென்ஷன் பண்ணா போதுன்ற மாரி என்னோட அபிப்பிராயம். இந்த சர்நேம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். நம்ம தமிழ்நாட்ட பொறுத்தளவுக்கு இனிஷியல் இப்போ கொஞ்சம் மற்ற இடங்கள்ல போனீங்கன்னா, ஃபேமிலி நேம் இருக்கும். இல்லன்னா சர்நேம் அப்படின்றது இருக்கும். அப்பா நேம் இல்லன்னா யாராவது அதான் ஒரு நேம் வந்து குழந்தையோட நேம் பிளஸ் அப்பாவோட இனிஷியல் பின்னாடி. சோ அது கரெக்ட்டா இருக்கும். அப்பா அல்லது அம்மா யாரு இப்ப சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட இனிஷியலையும் கொண்டு வராங்க. ஆனா அதுல தெளிவான முடிவா இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் மாத்துறேன், இது பண்றேன்றது வந்து உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல். ம். நீங்க அத கண்டுக்காம விட்டீங்கன்னா, ஃபியூச்சர் குழந்தையோட லைஃபே ஸ்பாயில் ஆகும். இன்கேஸ் அவங்க இப்போ இனிஷியல்ல வந்து ஃபர்ஸ்ட் போடுறீங்க. சர்டிபிகேட்ல எல்லாமே வந்து லாஸ்ட் இருக்கு. கடைசியில குழந்தை வந்து நல்ல பிரில்லியன்ட்டா இருக்கு ஃபாரின் போணும். விசா ப்ராசஸ் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆயிடும். கண்டிப்பா. புரியுது. ஓகேவா? விசால ஏன்னா சர்டிபிகேட்ல ஒரு பேர் இருக்கு, ஆதார் கார்டுல இன்னொரு பேர் இருக்கும், பர்த் சர்டிபிகேட்ல இன்னொரு இனிஷியல் மாறி இருக்கும். பார்த்துட்டு ரிஜெக்ட் ஆயிரும். அவன் அதான் பார்ப்பாங்க. அப்போ பிரில்லியன்ட்டான குழந்தையோட லைஃப் கூட அந்த இடத்துல ஸ்பாயில் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். இதனால ஒரு கரியர் ஸ்பாயில் ஆகுறது கஷ்டமான விஷயம் தான். ஸோ கரெக்ஷன் வந்து பர்த் சர்டிஃபிகேட் கரெக்ஷன் வந்து எந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நம்ம கரெக்ஷன் ரிக்வெஸ்ட் குடுக்கலாம்? இல்ல என்ன பொறுத்தவரை என்ன சொல்லுவேன்னா, குழந்தை 10th போறதுக்கு முன்னாடி நீங்க கரெக்ஷன் பண்ணிடணும். ம். ஏன்னா, அதுக்கு பிறகு நீங்க கரெக்ஷன் பண்ணீங்கன்னா, குழந்தையோட சர்டிபிகேட்ஸ்ல எல்லாத்துலயுமே கரெக்ஷன் பண்ற மாரி இருக்கும். ம். அதுக்கு நீங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா அலைய வேண்டியது. முடிஞ்ச வரைக்கும் அந்த 15 வயசுக்குள்ளாடி உங்களுக்கு கரெக்ஷன் இருக்குன்னு எப்ப தெரியுதோ, எப்பவுமே தெரியுதுன்னா உடனே பண்ணிருங்க. ஒருவேளை இல்ல லேட்டா தான் தெரிஞ்சு அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் 15 வயசுக்கு முன்னாடி கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளால கரெக்ஷன் பண்ண முடியாதா 15 வயசுக்கு மேல? இப்ப வந்து 10ஆம் கிளாஸ் 10th பாஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதுல வந்து சர்டிபிகேட்ல எல்லாமே வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க திடீர்னு சேஞ்சஸ் பண்றீங்கன்னா, அந்த 10th சர்டிபிகேட் எல்லாமே நீங்க சேஞ்சஸ் பண்ற மாரி இருக்கும். அதனால அதுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிச்சீங்க, உங்களுக்கு கரெக்ஷன் இருக்கு அப்படின்னு நீங்க அத அப்படியே விட்டுட்டு, உங்க டிகிரி முடிக்கிறது வரைக்கும் நீங்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் கெசெட்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமா ஒரேடியா சேஞ்ச் பண்ணி கெசெட்ல சேஞ்ச் பண்ணி அது ஒரு அடிஷனல் ப்ரூஃபா வச்சுக்கலாம். இவர் தான் இவர் அப்படின்றதுக்கு அது ஒரு ப்ரூஃபா இருக்கும். அத பண்ணிக்கலாம். அத விட்டு நீங்க இடையில பண்ணீங்கன்னா, 10th சர்டிபிகேட், 10th மார்க் ஷீட், 10th டிசி, அதுக்கடுத்து 11th, 12th டிசி, 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் காலேஜ் டிசி, மார்க் ஷீட் அப்படின்னு நீங்க மாத்திக்கிட்டே இருக்கணும். அது பெரிய ப்ராசஸ், தலைவலி பிடிச்ச வேலையும் கூட. கண்டிப்பா. எத்தனை இடம் அலைவீங்க. கண்டிப்பா. அதுக்கு இது ப்ராசஸ் பெஸ்ட். ஒண்ணு 10th முன்னாடி நீங்க 10th பப்ளிக் எக்ஸாம்க்கு முன்னாடியே கரெக்ஷன்லாம் பண்ணி தெளிவா இருங்க. இல்லையா அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாம் டிகிரி எல்லாம் முடிச்ச பிறகு கெசெட்ல மாத்திட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதான் பெஸ்ட். ஸோ வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். நன்றி, வணக்கம். வணக்கம்.